வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 2A ரிசல்ட் இன்னும் தள்ளி போகுமா அப்படின்ற மாதிரி தள்ளி போகிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 47 போஸ்ட் ஃபில் ஆகலை. அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ஆளை கூப்பிட்டு திரும்ப இன்டர்வியூ வைக்கணும்னா அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். இந்த மாதிரியே போயிட்டே இருந்ததுன்னா அவங்களும் எடுக்கலன்னா என்ன ஆகிறது? மார்க்கே தெரியாமல் இப்போ தான் சரி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, சரி சீக்கிரம் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க கொண்டு வந்த சிஸ்டம் 100% தப்புன்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, 15 போஸ்ட் ஸ்டேட் லெவலில் டாப் 15 ரேங்க் எடுத்தவங்க 4 பேர் மட்டும் சப்ரிஜிஸ்ட்ரார் எடுத்திருக்காங்க. மீதி யாருமே எனக்கு இன்டர்வியூ போஸ்ட்டே வேணான்றாங்க. அப்போ நைட்டு ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருந்ததெல்லாம் வேஸ்ட்டான ஒரு காமெடியில் வர மாதிரி தான். அப்போ இவ்வளோ நாள் அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சதெல்லாம் வேஸ்ட்டாக, இன்டர்வியூ போஸ்ட்டில் வில்லிங் இல்லை அப்படின்றத இப்போ கேட்குறத விட ஒன்று அப்போ கேட்டு முடிச்சிருந்துருக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு மார்க்லாம் தெரியுது, எல்லா மார்க்கையும் வெளியிட்டிருந்தால் அவங்கள ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கலாம். ஒரு பக்கம் அவங்க எம்சி தான் எடுப்பாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னெல்லாம் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னே 2A 2 இருந்தப்போ இந்த பிரச்சனை வந்ததுன்னா இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அதில் இன்னொரு விஷயம், ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தோம் இன்டர்வியூ போஸ்ட் வேணான்றது ஒரு பக்கம். இன்னொன்று, அப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க விரும்புகிற போஸ்ட்டை நான் ஓட்டியில் வச்சது தப்பு. நான் ஓட்டி முனிசிபல் கமிஷனர், ஒரு நகரத்தோடைய கலெக்டர் மாதிரி கிட்டத்தட்ட அவர் தான் அந்த நகரத்துக்கு. அவரை கொண்டு போயிட்டு நான் ஓட்டி இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டில் வைக்கிறது அது தவறு ஒன்று. இன்னொரு பக்கம் 9(3) பேசிக் ரெவன்யூ அசிஸ்டன்ட் ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்திருந்தால் இதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்திருக்கும். 2000 போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்ததுன்னா ஒரு 4000 பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்க கட்டாயம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதில் 2000 எக்ஸஸாக இருக்கிறதால மாற்றி எப்படியோ எல்லா போஸ்ட்டும் ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எத்தனை ஃபேஸ் இதை வச்சுக்கிட்டே போனால் எப்போ முடிகிறது? இன்னொரு பக்கம் மார்க் தெரியாமல் அடுத்த கட்டத்துக்கு நகராமல் எவ்வளோ பேர் இதை காலம் கடத்துறது? எத்தனை டைம் வச்சாலும், இப்போ திரும்ப ஒரு டைம் இன்டர்வியூ வச்சாலும் அப்போ நம்ம நல்ல மார்க் எடுத்திருக்கோம், அதனால தான் நம்மளை இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க, ஸோ நமக்கு லோக்கல் ஃபண்டு கிடைக்கும், இல்லை சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் கிடைக்கும், நான் எதுக்கு அந்த ஸ்பெஷல் பிரான்ச் இந்த இதை எடுக்கணும்? அந்த மாதிரி ஆக்சுவலாக ஜென்ரலில் 2 வேக்கன்சி இருக்குது. ஒரு கவுன்சிலிங் 1:2, சில போஸ்ட்டுக்கு 1:3 அப்படி கூப்பிட்டு ஜென்ரலில் 2 வேக்கன்சி இருக்குது அப்படின்றது கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு 47 வேக்கன்சியை கூட விட்டுருவோம். ஜென்ரல்லே இன்னும் வேக்கன்சி இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அதை ஒரு இது டிலே ப்ராசஸாக தப்பான ப்ராசஸாக இல்லை என்னன்னே தெரியல. இது இன்னும் கட்டாயம் எடுத்துகிட்டு போயிட்டால் தான் கசப்பான உண்மை. நம்ம குரூப் 2A ரிசல்ட் சீக்கிரம் வரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பிடிக்கலனாலும் யதார்த்தம் என்னென்னா அவங்கள திரும்ப இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வச்சு தான் எடுக்க முடியும். இன்டர்வியூ வைக்காமல் எடுக்க முடியாது. இன்டர்வியூ வைக்கணும்னா அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் கொடுக்கணும். இதெல்லாம் முடித்தோம் அப்படின்னா எப்போ இதை முடித்து எப்போ இது 2Aக்குள்ளவங்க போவாங்க? ஒன்று 2A பிரிச்சுடுங்க, இல்லை அந்த போஸ்ட்டை பழையபடி உள்ளபடி வச்சாங்கன்னா அவங்க பெருசாக அந்த பிரச்சனை இருக்காது. இல்லை மெயின்ஸே தனியாக இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு அப்ஜெக்டிவ் 2Aவுக்கு கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் குரூப் 4 விட கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்கும். 2Aவில் முனிசிபல் கமிஷனர்லாம் எல்லாம் தூக்கி போட்டு குரூப் 2 இன்டர்வியூவில் வச்சுட்டு அது எல்லாத்துக்கும் வைங்க. இப்போ இது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம மன ஆறுதலை போக்குறதுக்கு மார்க்காவது வெளியிடுங்க. 2Aவுடைய மார்க்காவது வெளியிடுங்க. இல்லைனா இது பல பேருடைய மன உளைச்சலுக்கு தான் இட்டு செல்லும். ரொம்ப டிலே, அதாவது ஏற்கனவே டிலே. சரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் நம்பிக்கை வந்தது, சரி எப்படி அடுத்த மந்த்து 15 டேஸ் இல்லை ஒரு 20 மார்ச் 2025 அந்த ரேஞ்சில் நடக்கும், வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல பேருக்கு இந்த இன்டர்வியூ நடக்கிறதுக்கே அந்த டைம் ஆகிடும். இன்டர்வியூ எல்லாம் முடிக்கிறதுக்கே அது ஆகிடும் போது எக்ஸ்ட்ரா ஒரு மாதமோ இல்லை 15 நாளோ இல்லை ஒரு நாள் அன்னெசரி டிலேனா கூட அது ஏற்கனவே சில வருடங்களை இழந்தவங்களுக்கு அது தேவையில்லாத தாமதம் தான். அதனால் டிஎன்பிஎஸ்சி ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுத்து இவங்களுக்கு விரைவில் ரிசல்ட்டு குரூப் 2A ரிசல்ட்டு வெளியிடணும், அவங்க மார்க்கை வெளியிடணும், முதல்ல இதை செய்யணுன்ட்டு
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.